Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு குஹன் மஞ்சு vlog. நான் உங்கள் மஞ்சு. Friends, நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். 8வது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி என்னங்கறத பார்க்கலாங்க. Friends, வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. Friends, நாம இப்போ தக்காளி தொக்கு சாதம் செய்ய போறோம். அதுக்காக பேன் வச்சு நல்லா ஹீட் பண்ணிட்டாங்க. இப்போ இதுல ஒரு 2 ஸ்பூன் போல ஆயில் சேர்த்துக்கலாங்க. ஆயிலில் 1/4 டீஸ்பூன் போல கடுகுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ நான் ஒரே ஒரு பீஸ் பட்டை, 2 கிராம்பு, ஒரே ஒரு ஏலக்காய் இது நல்லா பவுடராக நுணுக்கி வச்சுருக்கேங்க. பிள்ளைகள் சாப்பிடும்போது வாயில் கடிப்படாமல் சாப்பாடோட சேர்ந்து எடுத்து சாப்பிடுவாங்க. அதுக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கும்ல சாப்பாடு சாப்பிடும்போது, அதுக்காக தான் இந்த மாதிரி நுணுக்கி வச்சுருக்கேங்க. இப்போ இதை உள்ளே சேர்த்துக்கலாம். அடுத்தது கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு, கொஞ்சமாக கடலைப்பருப்புங்க, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் 2 பத்தலை இந்த மாதிரி கிள்ளி வச்சுருக்கேங்க. அதையும் உள்ளே சேர்த்துட்டேன். அடுத்ததாக ஒரு பெரிய சைஸ் பல்லாரியை பொடிசாக கட் பண்ணியிருக்காங்க. இப்போ இதை உள்ளே சேர்த்துக்கலாம். இதை நம்ம நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. நம்ம சேர்த்துருந்த வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கட்டும். நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்துடுச்சுங்க. இல்லை ஒரு 1/4 டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க. இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகட்டும். அது வரை இது நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். நல்லா கலந்து கொடுத்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகட்டுங்க. ஒரு 5 நிமிஷம் போல். இப்போ இஞ்சி பூண்டோட ராஸ்மல் போயிடுச்சுங்க. நல்லா வெங்காயமும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த டைமில் ஒரே ஒரு பெரிய தக்காளி பழத்தை எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்காங்க. இதை உள்ளே சேர்த்துக்கலாம். தக்காளி சீக்கிரம் மசிஞ்சு வரதுக்காக தக்காளி கூட கொஞ்சமாக உப்பு, 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் பொடிங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாங்க. தக்காளி நல்லா குழஞ்சி வதங்கி வந்துடுங்க. தக்காளி ஓரளவுக்கு சாஃப்டாக வதங்கிக்கிட்டு இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் வதங்கணும். இதில் இப்போ நான் பொடியாக கட் பண்ண புதினாலையும் மல்லி இலையும் சேர்த்துக்கிடுவேங்க. புதினாலையும் மல்லி இலையும் நீங்கள் இந்த டைமில் சேர்த்து வதக்கும் போது சாதத்தில் நல்ல ஒரு ஸ்மெல் இருக்குங்க. நம்ம சேர்த்துருந்த தக்காளி கூட அதுவும் சேர்த்து நல்லா வதங்கி சாதத்தில் நல்ல ஒரு ஸ்மெல் இருக்கும். பிள்ளைகளும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கங்க. இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. தக்காளி கூட சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க. நல்ல ஒரு ஸ்மெல்லாக இருக்குங்க. அடுத்தது நம்ம இதில் காரத்துக்காக 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூளுங்க, 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள். இந்த டைமில் நீங்கள் கறி மசாலா தூள் சேர்க்குறேன்னு உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஸ்பைசஸை நம்ம ஃபஸ்ட்லேயே இடித்து சேர்த்துருக்கிறதுனால கறி மசாலா தூள் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லைங்க. நம்ம எடுத்து சேர்த்துருக்க அந்த ஃப்ளேவரே சாதத்துக்கு போதும். உங்களுக்கு விருப்பப்பட்டால் அந்த டைமில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருக்குங்க. இந்த டைமில் நம்ம வடித்து அரைச்சிருக்கிற ரைஸை உள்ளே சேர்த்துக்கலாம். ரைஸை உள்ள சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு தோதுவாக ஒரே ஒரு ஸ்பூன் ஆயில் மேலே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ரைஸ் வந்து நமக்கு குழையாமல் உதிரியாக வருங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஆயில் சேர்த்து இது மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணும் போது சாதம் சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குழையாமல் அழகாக வருங்க. உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அடுத்ததில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ மறுபடியும் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். எல்லாம் ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க. நான் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கும் போது நம்ம சேர்த்துருந்த புதினா மல்லியலோட ஸ்மெல்லு சும்மா செம்மையாக இருக்குங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் புதினா மல்லியில் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரைஸை போட்டு இந்த மாதிரி கலந்து கொடுங்க. ஸ்மெல்லு சூப்பராக வீடே தூக்குங்க. அந்தளவுக்கு வாசனை வந்துகிட்ருக்குங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ தக்காளி தொக்கு சாதம் ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.